எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புறநானூறு. இந்த நம்ம கொடுத்துருக்கிற புறநானூறில் ஆசிரியர் யாருன்னா ஔவையார். ஓகேங்களா? பாடல் பார்த்தீங்கன்னா, நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிழனே. ஔவையார் சொல்லியிருக்காங்க. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க இந்த புறநானூறுனா புறா எங்கே இருக்கும்? நம்ம நாட்டில் காட்டில் தான் இருக்கும். நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இது சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அந்த யாருங்கிறது ஔவையார். புறநானூறு. நாடு எங்கே இருக்குன்னா நாடு காடு. அந்த நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோன்னா புறநானூறு. யார் சொன்னார்னா ஔவையார். ஷார்ட்கட்டு. நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கின்றாய். நிலமே நீ வாழ்க வாழிய நிலனே. ஓகேங்களா? இதான் பாடலுடைய பொருள். சொல் பொருள் பார்த்திங்க அப்படிங்கன்னா, ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். நாடாக ஒன்றுனா நாடாக இருந்தால் என்ன அல்லது என்ன தொடங்கும். அவள்னா பள்ளம். இப்போ அவள் நம்பி போனால் நீ பள்ளத்தில் தான் விழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டு. அவள்னா பள்ளம். மிசைனா மேடு. நம்ம முகத்துலேயே மீசை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. மிசைனா மேடு. ஆடவர் தெரியும் நமக்கு ஆண்கள். இங்கே மனிதர்களை பொதுவாக குறித்தது. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பாடலில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நூல் குறிப்பு நமக்கு தெரியும். புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. இது 8 தகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. இது ஒருத்தவர் இயற்றலை, நிறைய புலவர்கள் சேர்ந்து இயற்றி இருக்கிறாங்க. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்களாம். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையுடையது. தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு இருக்கிறது. என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வரலாற்றையும் பண்பாட்டையும் தெரிஞ்சிருக்கலாம். தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த புறநானூறு பாடல்கள்லாம் படிக்கணும். ஆசிரியர் குறிப்பு ஔவையார் சங்கப்புலவர் அப்படிங்கிறாங்க. அதியமானின் நண்பர். ஔவை யாருடைய நண்பர்? அதியமானின் நண்பர். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா சாகாமல் இருப்பாங்க. அந்த நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுப்பான். சங்க காலத்தில் பெண் கவிஞர்கள் பலர் இருந்தனர். அவர்கள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார் அப்படிங்கிறாங்க. நிறையா பேர் இருந்தாலும் ஔவையார் தான் நிறையா பாடல் பாடியிருக்காங்க. சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர் வேறு வேறானவர். 2 பேரும் ஒருவரானு கேட்பாங்க. ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஒருவரானு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அடுத்து புதுக்கவிதை கொடுத்துருக்காங்க. திண்ணையை இடித்து தெருவாக்கு. திண்ணையை இடித்து தெருவாக்கு. ஓகேங்களா? இது கவிஞர் பார்த்திங்கன்னா தாராபாரதி. நம்ம தாராபாரதி அப்படின்னா நம்ம நயன்தாராவை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நயன்தாரா நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டுருக்கு. அவங்கள தெருவுக்கு கொண்டு வரதுக்காக நிறைய பேர் பிளான் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தெருனா தெருவாக்கு. திண்ணை இடித்து தெருவாக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்கார் நண்பா. நயன்தாரா சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா. உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா. சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா. புல்லாய் பிறந்தேன் நான் என்று புலம்ப வேண்டாம். நான் ஒரு புல்லாக பிறந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் புலம்பாதீங்க. நெல் கூட புல்லின் இனத்தை சார்ந்ததான். நெல் கூட புல்லின் இனத்தை சார்ந்தது தான். அது பூமியின் பசியை போக்கவில்லை. ஓகேங்களா? நான் புல்லாக பிறந்துட்டேன்னு வருந்தப்படாத. நெல் கூட புல் வகையை சார்ந்தது தான். ஆனால் அது என்ன பண்ணுது? பூமியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பசியை போக்குதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன. கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. தென்னை தானா உன் தேசம், தென்னை தானா உன் தேசம், உன் தெருவென்றாயா உன்னுலகம், உன் தெருவொன்றாயா உன்னுலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு அப்படிங்கிறாங்க. திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை.
எத்தனை நாணிகர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்குமிலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படின்னு தாராபாரதி சொல்கிறாங்க. கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகளில் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஓகேங்களா. இப்போ நயன்தாரா படம் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா. அதான் நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள், நயன்தாராவுக்கு வந்து ஒவ்வொரு விடியலுமே புதிய விடியல் தான். ஏன்னா புது புது படங்கள் வந்து கைக்கு வரும். இது எங்கள் கிழக்கு. இப்போ சூரியன் எந்த பக்கம் ஒரு விடியும், கிழக்கு பக்கம். அதனால் இது எங்கள் கிழக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் சொல்கிறா? நயன்தாரா சொல்கிறாங்க. தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்களுள் சில. இவர் வாழ்ந்த காலம் 26/2/1947, 13/5/2000. ஸோ அந்த 47 நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. 26ங்கிறது குடியரசு நாள். ஸோ ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 2வது மாதம், 1வது மாதம் இல்லை 2வது மாதம். 2000 ரவுண்டாக இருக்குது 2000. அது நமக்கு இப்போ 2000 வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா ஆகிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நயன்னு நம்ம ஷார்ட்கட்டில் கூப்பிடுவாங்க. அவங்க பேர் வந்து நயன்னு கூப்பிடுவாங்க. அந்த 3ங்கிறது 3 லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நயன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போலாம் யாருக்கு அவங்க அஞ்ச மாட்டாங்க 5. இப்போ 13/5/2000. அடுத்து தேசியம் காத்த செம்மல், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. பசுமன் முத்துராமலிங்கர், பாரத நாடு பழம்பெரும் நாடு, இந்நாடு அயலவர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது. அடிமைத்தலை நீங்குவதற்கு கண்ணீரும் செந்நீரும் சிந்தினர் பலர். தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணியம், கப்பலோட்டை தமிழன், வாவு சிதம்பரம், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் முதலியோர் விடுதலைக்கு பாடுபட்டனர். இவர்களுள் ஒருவர் பசுமன் முத்துராமலிங்கர். பிறப்பும் வளர்ப்பும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் 1908 அக்டோபர் 30 பிறந்தவர் முத்துராமலிங்கர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன். ஓகேங்களா. 1908 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவருடைய புகழ் வந்து 8 திசையிலையும் பரவி இருந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1908. முத்துராமலிங்கர் இவருடைய தந்தையார் உக்கிர பாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். இவர் அன்னையை இளமையிலேயே இழந்தார். தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று. எனினும் முத்துராமலிங்கருக்கு இஸ்லாமிய பெண்மணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து வளர்த்துருக்காங்க. பாட்டியாரின் அன்பணைப்பில் இவர் வளர்ந்தார். பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாட்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவர வாசித்தார். ஆசிரியர் வந்து குறைவர வாசித்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1908 பிறந்த வருடம். எங்கள் பசும்பொன்னில் பிறந்ததால் அது பசும்பொன் முத்துராமலிங்கர் தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி வந்து தம் தொடக்க கல்வி வந்து கமுதியிலையும். இப்போ கமுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடக்க கல்வி வந்து கமுதி என்னென்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் பள்ளிக்கூடம் போகும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். கமுதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பந்தா காட்டலாம். தொடக்கப் பள்ளியில் கிறிஸ்துவ பாதிரியார்களிடம் பெற்றார். பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார். பின்னர் இவர் ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் படித்தார். ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது அந்நகரில் பிளேக் நோய் பரவியது. இது ரொம்ப முக்கியம். பிளேக் நோய் பரவியதால் இவருடைய கல்வி நின்றது. ஏன் நின்றதுன்னு கேட்பாங்க. அந்த ஊரில் பிளேக் நோய் பரவியது. பல்துறை அறிவு. பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றார் முத்துராமலிங்கர். தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் வல்லமை பெற்றார். அம்மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றவும் திறன் பெற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம் ஆகியவற்றை கற்றறிந்தார். இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டார். அடுத்து பொது தொண்டில் நாட்டம். முத்துராமலிங்கர் இளமை முதற்கொண்டே பொது தொண்டில் ஈடுபாடு காட்டினார். இவர் 32 சிற்றூர்கள் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரராவார். சமபந்தி முறைக்கும் ஊக்கமளித்த பெருமகனாவார். இவர் காலத்தில் ஆங்கில அரசு குற்ற பரம்பரை சட்டத்தை இயற்றி மக்களில் சிலரை ஒதுக்கி வைத்திருந்தது. அவ்வினத்தின் துயர்களைய அரும்பாடுபட்டார். அவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக போராடினார். அதனால் குற்றம் பரம்பரையிலிருந்து அவர்களை விடுதலை பெறச் செய்தார். தாழ்த்தப்பட்டவருக்கென இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார். இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துதலுக்கு பெரும் கொடுமை அப்படின்னார். ஓகேங்களா.
சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை. சாதியும் நிறத்தையும் வைத்து மனிதனை என்ன பண்ணக்கூடாது, தாழ்வுபடுத்தக்கூடாது. அது வந்து பெருங்கொடுமை அப்படின்னு சொன்னார். ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர சாதியும் நிறத்தையும் அல்ல. சாதியின் விரையும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என சாதியை பற்றி கூறியுள்ளார். ரொம்ப முக்கியமானது நாட்டுப்பற்று. முத்துராமலிங்கரின் இளமை பருவத்தில் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவர் தம் நாடு விடுதலை பெற வேண்டுமென தனியாக வேட்கை கொண்டிருந்தார். இவர் வங்கச்சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார். தமிழகத்தின் சிங்கமானார். இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே மிளிர்ந்தது. விடுதலை போர் கடுமையாக இருந்த நாள்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. மக்களிடையே விடுதலை வேட்கையினை ஊட்டியவர் இவர். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனார் இவரை பாராட்டினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ செம்மலுக்கு பதிலாக கம்மல் எங்கே போடுவோம்? கம்மல் ஒரு ஃபங்க்ஷன்னாக போடுவோம். சப்போஸ் இப்போ கல்யாணம்னா அப்போ அந்த புது கம்மலாக போட்டு போவோம். அப்போ செம்மல்னா கம்மல், கல்யாணத்துக்கு கல்யாண சுந்தரம். இவர் பங்கு பற்ற விடுதலை போராட்டங்கள் பல. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதி வாக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை மெய்ப்பிக்குமாறு இவர் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தார். தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடையூறாகும் என கருதினார். எனவே திருமண வாழ்வினை தவிர்த்தார். அரசியல் வாழ்க்கை. தம் அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்கர் மேன்மை பெற்றிருந்தார். தேர்தலில் போட்டியிட்டு 5 முறையும் என்ன பண்ணுறாரு, வெற்றி வாகை. எத்தனை முறை போட்டிட்டான்னு கேட்பாங்க. 5 முறை இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3ங்கிறது 1930 இருக்கு இல்லையா, அதில் 3ங்கிறது தேவர் அப்படின்னா 3 எழுத்து. அவர் சிவனேன்னு தான் இருப்பார். தேவர் சிவனேன்னு தான் இருப்பார். ஆனால் வெற்றி அடைஞ்சிடுவார் முதல் தேர்தலே. ஓகேங்களா, ஏன்னா கடவுள் அவர் கூட இருக்கார், நவகிரகம் அவர் கூட இருக்கார். 2வது 46. ஓகேங்களா, இப்போ 6ல் முடியுது, இன்னொரு 6 கூட்டுங்க 52. நமக்கு அதுக்கப்புறம் 50க்கு மேலே வந்துச்சுன்னா நமக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தேர்தல் நடக்கும். 52 கூட 5 கூட்டினா 57, 57 கூட 2 கூட்டினீங்கன்னா 5 கூட்டினீங்கன்னா 62. ஸோ இந்த ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, தொண்டு செய்வதற்கே இவர் தம் தொகுதிக்கு சென்றுள்ளார். தேர்தல் விளம்பரத்திற்கு சென்றார் இல்லர். தொண்டு செய்து தான் ஒரு தொகுதிக்கு போவாரே தவிர விளம்பரத்துக்காலாம் போக மாட்டார். பலரும் போற்றும் பண்பாளர் அப்படிங்கிறாங்க. தெய்வீகம் தேசியம் ரெண்டுத்தையும் இவருடைய 2 கண்களாக கொண்டவர். தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் 2 கண்களாக போற்றியவர் பசும்பொன்னார். இவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர். இவர் சமய சான்றோராகவும் கருதப்பட்டார். வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை என பலவராக பாராட்டப்பட்டவர். இவர் அனைத்து மதத்தினரிடமும் அன்பும் பரிவும் காட்டினார். வேதாந்த பாஸ்கர் இப்போ எக்ஸாம் படிக்கல தானே, எக்ஸாம் வச்சா பாஸ் ஆகிடுவார் வேதாந்த பாஸ்கர். பிரணவகேசரி, இவருக்கு கேசரி பிடிக்கும், சண்டைக்கு போக மாட்டார், சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமயம் ரெண்டுமே அவருக்கு தெரியும், படிச்சிருக்காரு, இந்து புத்த சமய மேதை. அடுத்து விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்கர். ஓகேங்களா, விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதி, ஏன்னா நேதாஜி தான் அவருக்கு பிடிக்கும். சமயம் சமுதாயம் பற்றி இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவன. இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம். இதனையே இவர் பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என கூறியுள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் ஓகேங்களா என குறிப்பிடுகிறார். எதுனா மனிதனுடைய மனநிலையை இருள், மருள், தெருள், அருள். மறைவு. 55 ஆண்டுகள் வாழ்ந்து எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு? 55. ஓகேங்களா, தேர்தலில் 5 முறை போட்டிருக்காரு, 55 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பெருமகனார். 1963. அடிக்கடி இந்த 3, 9 தான் இந்த ஆண்டில் நிறையா வருது. இந்த 3ங்கிறது தேவர். தேவருடைய உயிர் நின்று போச்சு. தேவர் 3 எழுத்து, உயிர் 3 எழுத்து. 1963ஆம் ஆண்டு. அதே பிறந்த அக்டோபர் 30 இறந்திருக்காரு. ஓகேங்களா, நினைவு சின்னம். தமிழ்நாடு அரசு இப்பெருமகனாரை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச் சிலையை நிறுவியுள்ளது. அச்சிலை நிறுவப்பட்டுள்ள சிலைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சாலைக்கு ஓகேங்களா, அந்த சாலை பசும்பொன் சாலை அப்படின்னு சொல்கிறாங்க.
பசுமன் முத்துராமலிங்கரின் வாழ்க்கை வரலாறு நாட்டுப்பற்றனையும் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தினையும் உணர்த்துவதாய் விளங்குகிறது. ஓகேங்களா, சிறப்பு தகவல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க 6/9/1939 மதுரைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 எழுத்துனா என்னது, தேவர். 9ங்கிறது சாமி, அவர் பார்க்க சாமியார் மாதிரியே இருப்பார். 3 9. அப்போ இவர் சாமியை நினைக்கிறது யாருன்னா நேதாஜி. அப்போ தான் வராரு. அது மாதமும் 9 தான், ஆனால் நாள் வந்து 6. ஏன்னா 6 வந்து திருப்பி போட்டால் 9 மாதிரி வரும். யார் வராங்கன்னா தேவருடைய சாமி யார், நேதாஜி. அவர் வராரு. ஓகேங்களா, யாருக்காக வராரு, 3 வந்து தேவர், அவருக்காக வராரு. ஓகேங்களா, அவருடைய சாமி தேவருக்காக அவருடைய சாமி வராரு 39 அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவண் அரசு 1995 முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டது. அஞ்சல்னா 5 5 அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த சாமிக்கு அஞ்சல் தலை விட்டுருக்காங்க 95. பசுமன் சாமிக்கு அஞ்சல் தலை விட்டுருக்காங்க 95. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்துக்கொண்டு 16 பாகங்களை 17 பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார். இப்போ ஒரு சில பேர் சொத்து பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பெரிய 7.5 கூட்டுவாங்க. ஓகேங்களா, பெரிய 7.5 கூட்டுவாங்க, அதான் 1 7. ஆனால் இவர் அந்த மாதிரிலாம் கூட்டல. ஸோ 16 வந்து வெளியே கொடுத்துட்டு 1 மட்டும் இவர் வச்சுக்கிட்டார். சொத்து பிரித்தாவே ஒரு 7.5 இருக்கும், அதான் 1 7. ஸோ இது பெரிய உண்மைன்னு கேட்குறாங்க. இந்த நாடகம் வந்து நீங்கள் சும்மா படித்து பார்த்துருக்காங்க, இது இருக்காது, சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிங்க. இலக்கணமும் மொழித்திறனும், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. யார் இதனை உடைத்தது, இவன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விடை கொடுக்குறோம். இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது. அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன. ஓகேங்களா, இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் 2. ஓகேங்களா, அது வந்து அ இ. இவற்றை சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, பழங்காலத்தில் ஊ என்பதும் சுட்டு எழுத்து தான். ஊ எழுத்து பல பணிகளை செய்தது. அது வந்து உதுக்கன். ஓகேங்களா, உதுக்கன் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருள். உப்பக்கம் என்றால் முதுக பக்கம் என்பது பொருள். உம்பர் என்றால் மேலே என்பது பொருள். இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் ஊ எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. ஓகேங்களா, அவன், இவன், அது, இது என சுட்டுவது ஒரு முறை. ஓகேங்களா, அப்பையன், இப்பெண், இவ்வீடு என்று சுட்டுவோம். என்ன வேறுபாடு, அவன், அவள் என்னும் சுட்டுச்சொற்கள் ஆனா பெண்மா என்பதனையும் சுட்டி சொல்லி விடுகின்றன. ஆ இ சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும்போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டுச்சொற்களை இன்று பெரு வழக்காகிவிட்டன. அந்த பக்கம் இந்த வீடு. ஓகேங்களா, அந்த பக்கம் இந்த வீடு. வினாக்களுக்கு சுட்டுச்சொற்களை விட்டு விடை எழுதுக. எது உன் வீடு, நம்ம என்ன இப்போ எது உன் வீடுனா இது என் வீடு அப்படிம்போம். இந்த இது அப்படின்னு சொல்லுவோம். யார் உன் அண்ணன், அவன் என் அண்ணன், இவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அவன், இவன் அது மாதிரி சொல்லுவோம். உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது, என் பள்ளிக்கூடம் அங்கு உள்ளது அப்படிம்போம். அடுத்து வந்து ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அவன் செய்தான். ஓகேங்களா, அவன் செய்தான், அவனா செய்தான். அப்போ என்ன பண்ணுறான், ஒரு வினாவாக கேட்குறான். அப்போ இந்த இன்னு கூட்டல் ஆ தான் என்ன வரும், நாவாக வரும். அப்போ இது வந்திருக்கு. 2 தொடர்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறாங்க. முதல் தொடர் ஒரு செய்தி மட்டுமே, அவன் செய்தான், ஒரு செய்தியை சொல்லுது. 2வது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது ஆ தான். அவனா அப்படின்னு சொல்கிறோம்ல, அவனா செய்தான் அப்படின்ட்டு. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. நீயா, அப்போ ஈ கூட்டல் ஆ யான்னு வரும். நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா, வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்கள் இருக்கிறதுங்கிறாங்க. ஏ, ஏ, யா, ஓ. ஓகே, மொத்தம் 5 எழுத்து. அந்த ஆவை தவிர இந்த 4 எழுத்து இருக்குது. விடை என்ன, அங்கே ஏ வந்திருக்கு. ஏன் வந்தாய், இங்கே ஏ வந்திருக்கு. யார் அங்கே, இங்கே யா வந்திருக்கு. நீயோ செய்தாய், இங்கே ஓ வந்திருக்கு. ஏ எழுத்துக்கு இன்னொரு பணி இருக்குதுங்கிறாங்க. ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. அப்போ அழுத்தம் கொடுத்து சொல்ல எது பயன்படுகிறது, எந்த எழுத்துன்னு கேட்டாங்கன்னா ஏ. அவன் செய்தான், அவனே செய்தான். 2வது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணம் ஏ அப்படிங்கிறாங்க.
சீதையே சிறந்தவள், உணவே மருந்து. இப்பொழுது ஏவுக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அவன்தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வரும் சொற்றொடர்களை வினா சொற்றொடராக மாற்றுக அப்படிங்கிறாங்க. பாண்டியன் நல்லவன், பாண்டியன் நல்லவனா அப்படின்னு கேட்கலாம். அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார், அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா அப்படின்னு கூட கேட்கலாம். கடல் பெரியது, கடல் பெரியதா அப்படின்னு கூட கேட்கலாம். பொருத்தமான வினாச்சொற்களை எழுதுக. என் வினாவுக்கு விடை. சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர் யார்? என் வினாவுக்கு விடை என்ன? சுற்றுலா பெயர் கொடுத்திருப்பவர் யார்? உனக்கு பிடித்த பொருள் என்ன? அது மாதிரிலாம் நம்ம கேட்கலாம். அதேமாரி அகர முதலியை காணும் பயிற்சி, ஓகேங்களா? அகர முதலியை பார்த்து எழுத்துக்களின் வரிசையை நாம் அறிதல் வேண்டும். ஆவில் தொடங்கும் தமிழ் உயிரெழுத்துக்களின் வரிசை உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் கீழ்காணும் சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இது வந்து அந்த ஆ இ உங்களுக்கு தெரியும். அந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறது, வரிசைப்படுத்தணும். ஆ வரும் ஃபஸ்ட்டு, அன்பு, அடுத்து ஆசை. ஸோ அது மாதிரி ஈயில் என்ன இருக்குது, இளைஞன். அது மாதிரி ஈயில் வந்து ஈட்டி, அது மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ இதெல்லாம் அவ்வளோதான். பாரதியார் இந்த ஔவையார் பாடலில் அவல்னா பள்ளம். ஔவையார் பாடல் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன? அது புறநானூறில் இடம்பெற்று இருக்குது. 3 எழுத்து சுட்டுகளில் இன்று நாம் பயன்படுத்தாத எழுத்து வந்து அந்த ஊ வந்து பயன்படுத்த மாட்டோம். ஊ வந்து சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து வந்து ஏ. ஓகே, நெடில். அழைத்தால் நீதி தேவதை வரும் என்பது நம்பிக்கையா உண்மைனா? அது வந்து நம்பிக்கை தான், உண்மை கிடையாது. முத்துராமலிங்க பிறந்த ஊர் வந்து பசுமன். ஓகேங்களா? ஸோ எங்கு நிலம் நல்லதாக இருக்கும், ஆண்கள் எங்கு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நிலம் நல்லதாக இருக்கும். பூமி பந்தி என்ன விலை, உன் புகழை கொடுத்து வாங்கும் விலை அப்படி இருக்குது. பெரிய திருடன் வந்து அந்த இது வந்து சிறுகதையில் இருக்குது, அதை படித்து அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அந்த தோட்டத்து ஓனர் தான். ஸோ அவ்வளோதான், எழுத்து விளையாட்டு. வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க. மீண்டும் நம்ம வந்து இயல் 7ல் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.